அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. பழனி முருகன் கோயிலில் பார்த்தீங்களா, கடந்த 2024 டிசம்பரில் ஆரம்பித்து 2025 ஜனவரியில் பார்த்தீங்களா அப்ளை பண்ணுறதுக்கான நாள் கொடுத்துருந்தாங்க நண்பா. 1,00,000 பேத்துக்கு மேலே பார்த்தீங்களா அப்ளை பண்ணாங்க. அதில் பார்த்தீங்களா 10,000 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 90,000 அப்ளிகேஷன் பார்த்தீங்களா ஏற்றுக்கிட்டு தான் சொல்லியிருந்தாங்க நண்பா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்டர்வியூஸ் எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இந்த டைமில் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க நண்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலோட ரீசெண்டாக அப்டேட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கு நண்பா. அதேமாதிரி பார்த்தீங்களா இதில் மாடல் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்வே தமிழ் அகாடமிக் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு நண்பா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏதாவது நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் தெரியலனா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலைன்னா அதுக்கான லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் எக்ஸாமினேஷன் எழுதுங்க நண்பா. எழுதுனீங்களா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தெரியுதா இல்லையாங்கிறது தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்டாங்களா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிங்க நண்பா. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. போய் லிங்க்கில் எழுதுங்க. அப்படி இல்லைனா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவோம் நண்பா. இதுமாதிரி பயனுள்ள தகவல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் நண்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டினில் என்னென்ன கேட்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வருது. எல்லாமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரும் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விக்னேஷ் பழனின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு நண்பா. இது பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஆன்சராக நீங்களே சொல்லுங்கள் நண்பா. இது தப்பான ஆன்சரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்குறாங்க. அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்னேஷ் பழனி ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. அப்போ கேட்கும்போது விக்னேஷ் பழனி மொட்டையாக சொல்லும்போது இது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஆன்சர் ஃபீட்பேக்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என் பெயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், நான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிக்கிறேன்னா இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா என்ன படிச்சுக்கிறீங்களோ அது முடிச்சுள்ளேன். எனது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இருக்கிறாங்க. எனக்கு திருமணம் இதுக்கு முன்னாடி நான் கோயிலில் வேலை செஞ்சுக்கிறேன். அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா எனக்கு தெரியும். நான் பார்த்தீங்கன்னா பழனி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வேலை கிடைச்சுன்னா இங்கே சேவை செய்கிறதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நண்பா. இல்லை வேறு மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதை சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நண்பா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க நண்பா. 10 மார்க்கில் 1 மார்க் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பழனிமலையின் புராண கதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியர் பார்த்தீங்கன்னா இடும்பன் சொல்லி அவர் பெரிய தார்சின் மூலம் பார்த்தீங்கன்னா பழனிமலை இடும்பன் மலையும் தூக்கி கொண்டு வைத்தான்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது பார்த்தீங்கன்னா புராண கதையெல்லாம் கூறப்படுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இப்படி இதுதான் பார்த்தீங்கன்னா புராண கதைக்கு பேர் வந்ததுக்காக சொல்லியிருக்காங்க நண்பா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பழந்தமிழ் சொல்லியில் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் உருவானது தான் பெயரே பழனின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியாக தப்பாங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கோயில் ஒன்றாகும். இங்கே முருகன் பார்த்தீங்கன்னா தண்டாயுத பாணி வடிவில் பார்த்தீங்கன்னா காட்சியளிக்கிறார். பழனிமலைக்கு பல புராண கதை இருக்குது. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வழிபட்டதாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த மாதிரி நிறைய ஆன்சர் இருக்குது நண்பா. அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஒவ்வொருத்தருக்கு தெரியாதீங்க, தெரிஞ்சுக்க நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நண்பா. அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பழனி முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா என்பது அறுபடை வீடுகளில் ஒன்றாகும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது கரெக்ட் தான். பழனி முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா அறுபடையில் ஒன்றாகும். இது பழனி மலையில் பார்த்தீங்கன்னா உச்சியில் அமைந்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலும் இது முருகன் மிகவும் பிரசித்த பெற்ற கோயில்களில் கருதப்படுகிறது சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். கோயில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது உண்மைதான் நண்பா. இது பழனி முருகன் கோயிலோட முக்கியத்துவம் தான். இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது நண்பா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நிறையா பேருக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க நண்பா. இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம சேனல் வந்துட்டு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் முக்கியமான திருவிழா என்னன்னு சொல்லிக்கோங்க.
தைப்பூசத்தை சொல்லலாம், பங்குனி உத்திரம் சொல்லலாம், சூர சம்காரம்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. வேறு ஏதாவது திருவிழா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியட்டும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முருகன் சுவாமி எங்கள் குல தெய்வம் ஐயான்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா தவறான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கோயில் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுவதில் ஆர்வமாக உள்ளான். இது ஒரு புனிதமான பணியாகும், மனநிறைவு உண்டாகும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம், அதனால் அப்ளை பண்ணுறேன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது நண்பா. சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபீட்பேக்கில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, புனிதமான பணியாகும், மன நிறைவோடு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிலேட்டடாக ஆன்சர் கொடுக்கலாம் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயில் பணியாளர்கள் உங்கள் பங்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பணியாக இருந்தாலும் அது என் அப்பன் முருகனுக்கே சமர்ப்பணம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. கோயில் சூழலில் பணிபுரியும் போது எதிர்கொள்ளும் சவால்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கள் கூட்ட நெரிசல்னு சொல்லியிருக்காரு. அந்த மக்கள் கூட்ட நெரிசல்னு சொல்லும்போது இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தப்பு, இப்படிலாம் சொல்லக்கூடாது நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு இது யார் எழுதுனீங்கன்னு தெரில, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கட் பண்ணிங்க நண்பா. அதுக்கான ஃபீட்பேக்கில் என்னென்னா பல்வேறு சவால்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள வேண்டி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலாக இருக்கும்போது பத்திரட்டு கோவப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக புரிய வச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறது, இது போன்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எடுத்துக்குவாங்க நண்பா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் தான், அதெல்லாம் கட் பண்ணிங்க நண்பா. அடுத்து விண்ணப்பித்த பணியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அனுபவம் இருக்குதான்னு கேட்குறாங்க. அனுபவம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். உங்கள் திறமைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. என்னோடய திறமை வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டான ஆன்சர் தெரியல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கில் இம்ப்ரூவ் மோர் டீட்டெயில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டான ஆன்சராக கொடுங்க நண்பா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகன் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நிலை வந்தாலும் முருகன் நம்பியோர் கேட்டு போவதாக சரித்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போவதாக சரித்திரம் இல்லைங்கிறதுக்கு பெரிய மிஸ்டேக்காக அதுவும் செக் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது ஆன்சர்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இதுக்கான 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்த விதத்தில் நீங்கள் முருகன் பத்திரான்னு சொல்லி கேட்டால் முருகன் பற்றி உங்களுடைய தெரிந்துவையான்னு சொல்லியிருக்கோம். முருகன் தன் இந்த உலகமே உலகம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். இன்னும் கூட விரிவாக சொல்லலாம் நண்பா, ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கோயில் பணியில் நேரத்தை எவ்வாறு மேலாண்மை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நண்பா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகம் என்ன சொல்லிக்கிறதோ அதுவே என் உரிமைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது ராங் ஆன்சர் நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை எவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிக்கிறது, ஒரு ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிக்கிறது, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியிடத்தில் உங்களோட பொறுப்பு எவ்வாறாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போருக்கு எதுவாக இருந்தாலும் அந்த கடமை ஆற்ற நான் தயாராக உள்ளேன்னு சொல்லியிருக்காரு நண்பா. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, போர் கிடையாது, பெயருக்கு எதுவாக இருந்தாலும் அந்த கடமையை நான் ஆற்ற தயாராகன்னு சொல்லியிருக்காரு. இது ராங் ஆன்சர் நண்பா. தெரிஞ்சுங்க கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி கோயில் நடைபெறும் தற்போதைய நிகழ்வு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தைப்பூச திருவிழா தான் மிக பிரமாண்டமாக நடந்துச்சு, அது சொல்லிக்காரு கரெக்ட் ஆன்சரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயில் மேலாண்மை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கோவில் மேலாண்மை அட்மின் சொல்லியிருக்காரு. இது ராங் ஆன்சர் நண்பா. கமெண்டில் தெரிஞ்சிங்க சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக செய்வேன், அதுவே என் பலன் சொல்லியிருக்காரு. இது கரெக்டாக ஆன்சரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும். அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நீ இன்டர்வியூவில் சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் பலவீனம் என்ன, அதை எப்படி சரி செய்வீங்கன்னு கேட்டிருக்காங்க. என் மனசு நோக்கும்படி யாராவது என்னை கேலி செஞ்சால் நான் பலவீனம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி சரி செய்வீங்கன்னு சொல்லலை. அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிங்க நண்பா. எப்படி சரி செய்யணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மன் எதிர்கொண்ட போரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாகமாக வெற்றியேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் 100ன்னு சொல்லியிருக்காரு. தப்பு நண்பா, 100 கிடையாது. போரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாகமாக வெட்டினார். 2 பாகமாக வெட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மயிலும் இன்னொன்று கொடின்னு பெயரிட்டார். இந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா வாகனமாகவும், கொடி வந்து பார்த்திங்கன்னா சேவலாகவும் இது இருக்குது நண்பா. அது நமக்கு தெரியும் நண்பா.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18 கொஸ்டின் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் சொல்லுங்கள். இதில் ஏதாவது தப்புனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.